மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து ரேணுகா கிடையாது, சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறது சுடர் அவர் தன்னை வாயால் சொல்கிறத வந்து விஜய் வந்து கேட்குறாரு. என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து வேணுன்ட்டே வந்து ரேணுகா வந்து மல்லி கால் பண்ணி, நீ வந்து அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ எதுக்கு போகிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு தானே நீ முயற்சி பண்ணிகிட்ருக்க. ஸோ அப்படியெல்லாம் நடக்க இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. நீ உடனடியாக வந்து என்னை வந்து பாரு, அப்படி இல்லையா உன் பொண்ணு வந்து நான் தண்டனை கொடுப்பேன், ஏன்னா நான் அவளுக்கு சூடு கூட வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து இன்டெரக்டாக வந்து சொல்கிறாங்க. மல்லியும் வந்து பயந்து போய் இவ என்ன வேணாலும் பண்ணிடுவா, ஏன்னா வந்து அவள் அம்மாவே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்பவே பயந்து போயிட்டு ரேணுகாவை தேடி ஓடி வராங்க. அது மட்டும் இல்லாமல் மனோகரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நான் இந்த வேலையை பார்த்துக்கிற மல்லி, நீ போயிட்டு வெண்பாவை பாரு, அவள் ஒரு பைத்தியக்காரி, என்ன வேணாலும் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்து மனோகரை வந்து அனுப்பி வைக்கிறாரு. நம்ம மல்லியை வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்போது வெண்பாவோட காலில் அடிபட்டிருக்கு. அதை பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரேணுகாவும் அதுக்கு நக்கலாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு தண்டனை வேணும்னா வெண்பாவை தானே தண்டிக்க முடியும், அதுக்கான வழி தான் இது, எங்கே அடித்தா உனக்கு வலிக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் மல்லி, அதனால தான் வந்து வெண்பாவை நான் வந்து கையில் எடுத்திருக்கேன். நீ வெண்பாவை வச்சு என்னை பிடிக்கலாம், ரகுவை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வெண்பா குட்டி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சா வெண்பா தூங்கலை. ரேணுகாவோட மொபைல் எடுத்து விஜய்க்கு வந்து கால் பண்ணிட்டாரு. விஜய் வந்து இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து ஃபோனில் கேட்டுட்ருக்காரு. இதுதான் வந்து நடந்ததுலேருந்தே ரொம்ப பெரிய நல்ல விஷயம். வெண்பா வந்து இதை சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. என்ன யார் கொடுத்த ஐடியா அப்படின்னு தெரியல, பட் வெண்பாக்கு தோணுச்சா என்னவோ தெரியல, இவங்க பண்ணுறது எதுவும் சரியில்லை அப்படின்ற மாதிரி. வெண்பாக்கு தெரியும் காலில் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இது சொன்னாலே வந்து யாரும் நம்ப போகிறது இல்லை அப்படின்றதுக்காக வந்து வெண்பா வந்து இப்படி பண்ணியிருக்காங்க போல். சூப்பர் வெண்பா. ஆனால் வந்து உண்மையிலே வந்து வாட்ஸ்அப் எப்படியோ யார் மூலமும் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் ஆனால் உங்கள் மூலமாக வந்து தெரிஞ்சது ரொம்பவே சந்தோஷம். இதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன எடுப்பார் அப்படின்றது செகண்டரி. பட் இப்போ இங்கே போயிட்டுருக்க கான்வர்சேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நீ என்னை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் யாராவது உன்னை நம்பினாங்களா, யாராவது ஒருத்தர் உன்னை நம்பினாங்களா மல்லி, நீ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, நீ என்ன பண்ணாலுமே வந்து விஜயும் சரி கதிரேசனும் சரி என்னை தான் நம்புவாங்க, ஏன்னா வந்து நான் ரேணுகா அப்படின்னெல்லாம் வந்து ஏதோ புலம்பிகிட்ருக்காங்க. பட் புலம்புனாலையும் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் சுடர், ஆமாம் நான் சுடர் தான், ஆனால் நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ ஈஸியாக வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறல்ல, நான் சுடர் தான், இதை நீ எங்கே வேணாலும் போய் சொல்லு, பட் யாரும் உன்னை நம்ப போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வந்து திமிராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கல ரேணுகா, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பின்னாடி அனுபவிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இது எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து கேட்டுட்ருக்காரு. மல்லியும் வந்து அதுக்கு விடாமல் நீ எவ்வளோ வேணால் இருந்துக்கோ, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ எதை வேணால் பண்ணிகிட்டு இருந்த, கதிரேசன் விஜய் அவங்கள வரைக்கும் ஓகே, ஆனால் என் பொண்ணு மேலே நீ கை வச்சிட்டல, இதுக்கப்புறம் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், இதெல்லாம் வந்து என் பொண்ணு மேலே கை வைக்காத வரைக்கும் தான் உனக்கு நல்லது, நீ என் பொண்ணு மேலேயே கை வச்சிட்டல, இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெருக்கிட்டு போகிறாங்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கழுத்தை நெருக்கிறதுக்கு போகிறாங்க ரேணுகாவோட கழுத்தை. ரேணுகா வந்து அங்கே கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே இருந்து கதிரேசனும் நிஷாவும் வந்து வந்துட்டாங்க. வந்ததும் என்ன மல்லியை பார்த்ததுமே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. எதுக்கு மல்லி இங்கே வந்திருக்க, உனக்கு நாங்கள் எத்தனை டைம் சொல்கிறது, நீ இங்கே எதுக்கு வர, உனக்கு இங்கே தேவையில்லாத வேலை, எனக்கும் உங்களது பார்த்தா அது ஆகிறதே இல்லை, எதுக்கு நீ வர அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனும் நிஷாவும் வந்து மல்லியை வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. பட் அங்கே மல்லி சொல்கிறது வந்து யாருமே நம்பலை. உடனே வந்து ரேணுகா வந்து ட்ராமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, நான் வெந்நீர் வச்சுட்டு வந்தேன், வெண்பா வந்து குறுக்க வந்துட்டா, அவன் மேலே தெரியாமல் பட்டுருச்சு, அவன் மேலே பட்டது என் மேலேயுமே பட்ட மாதிரி இருக்குது, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நானே உட்காந்து அழுந்துட்டுருக்கேன், ஆனால் இவன் வந்து நான் வேணும்ன்ட்டே பண்ணேன் அப்படின்னு வந்து என்னை வந்து பழி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து கதிரேசனும் நிஷாவும் வந்து நம்பிட்டாங்க. எப்படியும் நம்ப தான் போகிறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும்ல. ஆனால் ரேணுகா வந்து இன்னும் ஆக்டிங்காக போட்டு யாராவது பெற்ற பொண்ணு மேலே வந்து வேணும்ன்ட்டே பண்ணுவாங்களா, இது எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா, இவ்வளோ தான் நம்ம பார்க்கக்கூடாது, எனக்கு விஜயும் தேவையில்லை இன்னும் தேவையில்லை, எனக்கு என் பொண்ணு மட்டும் இருந்தால் போதும்னால நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிட்ருக்கேன், இருந்தும் இவளுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக வந்து இப்படி என் மேலே பழிய போடுறா, என்னை கொல்ல பார்க்குறா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய சீன் க்ரியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க.
உடனே என்ன கதிரேசனுக்கும் நிஷாவும் வந்து மூக்கு வேத்துறோம்ல. உடனே வந்து மல்லி இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட்டு வைக்கக்கூடாது, நீங்கள் வரவே தேவையில்லை அப்படின்னு தானே சொல்லியிருந்தோம், நீ எதுக்கு இங்கே வர அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே கதிரேசன் வந்து விஜய்க்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மல்லி வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா, இவள் வந்து என் பொண்ணவே கொலை பண்ண பார்க்குறா, இதுக்கப்புறம் நான் வந்து இவளை சும்மா விட மாட்டேன், நான் வந்து உங்களுக்காக தான் பார்க்குறேன் மாப்பிள்ளை, இல்லைனா வந்து இவளை இப்போவே வந்து கண்டந்தொன்னம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்ருக்காங்க. விஜய்க்கு வந்து எல்லா உண்மையும் கேட்டுட்டாரு. பட் இருந்தாலும் வந்து தெரிஞ்ச மாதிரி வந்து காட்டிக்காமல் மல்லியை திட்டுற மாதிரி தான் இங்கே பேசிகிட்டு இருக்காரு. அது காரணம் வந்து நமக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா வந்து சொன்னாலே நம்ப போகிறது கிடையாது. பட் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வந்து அவள் உஷாராயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து மல்லியவே திட்டுறாங்க. மல்லி, உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, உனக்கு எத்தனை டைம் சொன்னாலே புத்தியே வராதா, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, போகாதன்னா போக மாட்டியா, உனக்கு சொந்த அறிவு தான் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, அது கூட கேட்டு நடந்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை தான் திட்ட ஆரம்பிக்கிறாரு. மல்லி இதை கேட்டு வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. இவ்வளோ ஏதாவது பண்ணிடணும், இவள் வந்து வெண்பா மேலே கை வச்சுட்டான் அப்படின்ற ஒரு கோவம் வந்து மல்லிக்கு இருக்குது. விஜய் வந்து மல்லியை திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்து ரேணுகா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. விஜயும் வந்து நம்ம சொல்கிறத தான் நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.